இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லி வச்ச மாதிரியே அந்த பக்கம் இருக்கிற சிசிடிவி கேமராவும் இந்த வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவும் சத்யா வெளியில வரதே இல்லையே. ஒருவேளை யாரோ வந்து விசாரிச்சதா சொல்றாங்கல்ல, அதுல கிரைமுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ வந்து இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிருந்தா? பாயிண்ட் அங்கிள். இப்ப நம்ம என்ன பண்றது? அஞ்சலி, இந்த சிசிடிவியை வச்சு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. இதை காட்டினா அவன் கிரிமினல்னு ப்ரூவ் ஆக தான் உதவும். வேற ஏதாவது வழி இருக்கான்னு தான் யோசிக்கணும். வா. இந்த சிஐடி வேலைலாம் நீ பாப்பன்னு எனக்கு தெரியும் அஞ்சலி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்படி அவனை வெளியில கொண்டு வரன்னு நானும் பாக்குறேன். ஹலோ, சுப்பிரமணி சார் இருக்காங்களா? அங்கிள் என் கூட தான் இருக்காரு. நான் அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு நீங்க காலையில ஜிஹெச் வந்தீங்களே, நான் வார்ட் பாய் குமார் பேசுறேன் மேடம். ஐயோ அண்ணா, சொல்லுங்க. மேடம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காப்பி இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். நீங்க கேட்டீங்கன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண மேடம். நீங்க உடனே வந்தா வாங்கிக்கலாம் மேடம். அண்ணா, உடனே வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா? அதெல்லாம் ஆகாது மேடம், அது ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நீங்க நேர்லயே வந்து வாங்கிக்கங்க. சரிங்கண்ணா, நான் உடனே வரேன். அஞ்சலி, என்னம்மா? அங்கிள், ஜிஹெச்ல இருந்து வார்ட் பாய் குமார் போன் பண்ணாரு. என்னவா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா இருக்குன்னு சொன்னாரு. வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நேர்ல வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. போயிட்டு வந்துடலாமா? சரி, வா வா, உடனே வா வா. தோபரா, என்னப்பாச்சு? சார், இந்தாங்க சார். இந்த ரிப்போர்ட் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் சார். சரிப்பா. தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்ப்பா. என் வாழ்நாள் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார். மா, இந்தா வா வா. பாரு என்னென்ன. அஞ்சலி, என்னமா போட்டிருக்கு? அங்கிள், அவன் இறந்தது 11:30 ரிப்போர்ட்ல இருக்கு. மா, அப்படின்னா இது சத்யா செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லம்மா. ஆமா அங்கிள், சத்யா சொல்றத பார்த்தா அவன் 8:30க்குள்ள அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் அங்க போகவும் இல்ல. ஆனா கொலை 11:30க்கு தான் நடந்திருக்கு. அப்போ சத்யா கிளம்பினதுக்கு அப்புறம் உள்ள யார போய் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க.